வணக்கம் நேர்களே, இது லைஃப் ஹேக் சேனல். வாழ்க்கையின் உண்மைகளை உங்களுக்கு சொல்ல வருகிறது. அம்பேத்கர் எழுதிய சட்டம் பாமர மக்களுக்கானதா அல்லது அதிகார வர்க்கத்திற்கானதா? இந்த கேள்வியை கேட்ட உடனே உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தேகம் வரும், இல்லை தானாகவே ஒரு கேள்வியும் வந்திருக்கும். இது என்னடா புது கேள்வியாக இருக்குது? அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சட்டம் படித்து சட்டம் எழுதியிருக்காரு. நிச்சயமாக அது எல்லாருமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் பாமர மக்களுக்காகவும் தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நடக்கிற சம்பவங்களையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது உண்மையிலே சட்டம் எளிய மக்களுக்கானதா இல்லை அதிகார வர்க்கத்துக்கானதா அப்படின்றது ஒரு குழப்பம் வரும். ஏன்னா சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ராட்வைலர் நாய் ஒரு சிறுமியை கடிச்சு குதறி இருக்கு. எந்த அளவுக்கு குதறி இருக்குன்னா, அந்த சிறுமியோட தலைப்பகுதி அதாவது மண்டையில் பெருமளவு சேதம் ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து தான் அந்த பொண்ணோட முகத்தை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு மோசமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் பாருங்கள், அந்த நாயின் உரிமையாளர் விடுவிக்கப்பட்டார், அதாவது ஜாமீனில் வெளியே வந்துட்டார், சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். அந்த நாய் மதுரைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அந்த நாய் அங்கே இருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் கோரிக்கை வச்சதாக சொல்கிறாங்க. ஒரு மக்கள் அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கும்போது அரசாங்கம் அதை பகல்லையே எல்லாருக்கும் தெரியும்படி மீடியா மூலமாக செஞ்சுருக்கலாம். அதாவது அந்த நாயை அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்கான வேலைகளை மீடியா முன்னாடி மக்கள் முன்னாடி பட்ட பகல் செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போது இந்த நாயை இரவோட இரவாக காரில் தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த 2 நாய்களையும் உடனடியாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் அந்த உரிமையாளர், அந்த நாயை வளர்த்து வந்த உரிமையாளர், அவருடைய பூர்வீகம் மதுரை மாவட்டம். எனவே தன்னுடைய அந்த பூர்வீகத்திற்கு மதுரை மாவட்டத்திற்கு அந்த நாய்கள் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இரவோடு இரவாக காரில் வைத்து அந்த நாய்கள் எடுத்து செல்லப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. இப்போ சிந்திச்சு பாருங்க, ஒரு நாய் கடிச்சிருக்கு, சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த நாய் மதுரைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அந்த நாயின் உரிமையாளரும் விடுவிக்கப்பட்டார், இந்த சிறுமிக்கு தேவையான செலவுகளை மாநகராட்சி ஏற்றுக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் யார் குற்றவாளி? ஆனால் பாதிக்கப்பட்டது என்னமோ சிறுமி தான். சிறுமியின் முகம் பாதிக்கப்பட்டிருக்கு, பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து தான் சரி பண்ண முடியும் அப்படின்ற நிலைமைக்கு அந்த சிறுமி இருக்குது. ஆனால் இப்போ யார் குற்றவாளி கேட்டால் நாயை தண்டிக்கிறதுக்கு சட்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை குறைஞ்சபட்சம் அந்த நாயை அஜாக்கிரதையாக வளர்த்த அந்த உரிமையாளர்களை தண்டிக்க கூட சட்டம் இல்லையா? ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள், ஆனால் அவளுக்கு நீதி என்ன கிடைத்தது என்பது எனக்கு கேள்விக்குறியாகவே இருக்குது. இப்போ நம்மளோட கேள்வி என்னென்னா, உண்மையிலேயே சட்டத்தில் இடம் இல்லையா? அதான் சிறுமிக்கு நீதி தருவதற்கு எந்த வழியும் இல்லையா? இல்லை அம்பேத்கர் பல வழிகளை எழுதியிருந்தும் அதை அரசு மறுக்கிறதா? நன்றி, வணக்கம்.